2 பார்ட்டி இருந்து எல்லாருமே ஆலோசிக்கும் பொழுது அவருடைய மத்தியிலே பரிசுத்த ஆவியானவரும் ஒரு நபராக இருப்பதை அவங்க காட்டுறாங்க. ஒரு யூத கிறிஸ்தவனும் ஒரு புறஜாதி கிறிஸ்தவனும் கர்த்தருடைய பந்தியிலே சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த பந்தியானது அசூசிப்படக்கூடாது. கர்த்தருடைய பந்தியிலே வரும் பொழுது ஒருவருக்கொருவர் இடரலாக இருக்கக்கூடாது. இதில் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இருக்கணும்னா இந்த பிரச்சனைகளையும் நீங்கள் விடுங்க. ஆமாம், அதாவது இந்த 3 பிரச்சனைகள், ஒன்று அவருடைய சரீர பிரகாரமான ஒழுக்க பிரகாரமான அசூசிகள், இரண்டாவது அவருடைய கலாச்சாரம் அல்லது ஆராதனைக்குரிய அசூசிகள், மூன்றாவது இதில் அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள அசூசிகள். சுவிசேஷத்தை சரியானபடி நாம் திடமாக போதித்து வரும் பொழுது சபைகளிலே ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு ஆறுதல் இருக்கும், ஒரு வளர்ச்சி இருக்கும், ஒரு ஒற்றுமை இருக்கும். சபைகளில் உள்ள பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் என்ன? இந்த நாட்களில் சரியான சுவிசேஷம் கிடையாது. ஆளுக்கு ஒரு சுவிசேஷமாக இருக்குது, ஆளுக்கு ஒரு சுவிசேஷம். சால்வேஷன் டிவி நேயர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். இந்த நிகழ்ச்சியிலே நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த அதிகாரத்திலே சுவிசேஷத்திற்கு விரோதமாக வந்த பெரிய ஒரு கேள்வியை அப்போஸ்தலர்கள் தீர்க்கமாக தீர்த்து அதனுடைய முடிவை எல்லா சபைகளுக்கும் அனுப்புகிறார்கள். அந்த சுவிசேஷத்தை சரியானபடி அவர்கள் அந்த நாட்களிலே பாதுகாக்காமல் விட்டிருந்தால் இன்றும் கூட நாமும் விருத்த சேதனம், மோசையினுடைய நியாயப்பிரமாணங்கள் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை மிகவும் குறைவாக அல்லது அது ஒரு பகுதியாக எடுத்துக்கொண்டு போயிருப்போம். சிலுவையை குறித்த உபதேசம் நிச்சயமாக நமக்கு தெய்வ பலனாக இல்லாமல் அது ஒரு பகுதியாக இருந்திருக்கும். ஆனால் அப்போஸ்தலர்கள் மிகவும் தீர்க்கமாக அதை குறித்து பேசினார்கள். கடந்த நிகழ்ச்சியிலே நம்ம ஒரு சஸ்பென்ஸோடு முடித்தோம். எதற்காக இந்த 20வது வசனத்தில், அதாவது 15வது அதிகாரம் 20வது வசனத்தில் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட அசூசியானவைகள், அடுத்தது வேசித்தனம், அடுத்தது நெருங்குண்டு செத்தது, அதுக்கு அடுத்தது இரத்தம், இதற்கு விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன். இதே மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க, பின்பதாக நீங்கள் மறுபடியும் 28வது வசனத்துக்கு வாங்க. 28வது வசனம், எவைகளினில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. அதே 4 தான், ஆனால் கொஞ்சம் ஆர்டர் கொஞ்சம் மாறி இருக்குது. ஆர்டர் கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் மேலே உள்ளது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது, இரத்தம், நெருங்குண்டு செத்தது, அப்போ வேசித்தனம் பின்னாடி வந்துடுச்சு. இப்போ ரொம்ப கொஞ்சம் தெளிவாக என்ன தெரியுதுன்னா, அதாவது மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்களிலே நீக்கப்பட்டிருந்தவைகளும் அதனுடைய ஒட்டுமொத்தமாக எல்லாருமே சாதாரணமாக கடைபிடிக்க வேண்டியமாக ஒரு காரியத்தை கொண்டு வர்றாங்க. ஏன் இதை கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு வசனத்தை நம்ம வாசித்தோம். 21வது வசனத்தை வாசித்தோம். என்ன இந்த மாதிரி இதையும் சொல்கிறாங்க. 29வது வசனம் தான், அவசியமான இவைகளை அல்லாமல். அப்போ இது ரொம்ப தேவை அப்படிங்கிறாரு. பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது நல்லா. இது ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாம் பாருங்க, அது வசனத்தை வாசிங்க. சுமத்தாமல் இருப்பது, பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. பாருங்களேன், அதாவது ஒரு பிரச்சனையை தீர்க்கும் பொழுது 2 பார்ட்டி இருந்து எல்லாரும், 2 பார்ட்டிமாருங்கள 2 பார்ட்டி இருந்து எல்லாருமே ஆலோசிக்கும் பொழுது அவருடைய மத்தியிலே பரிசுத்த ஆவியானவரும் ஒரு நபராக இருப்பதை அவங்க காட்டுறாங்க. பரிசுத்த ஆவியானவருக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. ஆக அவர் அப்ரூவ் பண்ணலைன்னா ஒன்றுமே இருக்காது. முதல்ல சொல்லுவாங்க எங்களுக்கு நலமாக கண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மறுபடியும் பரிசுத்த ஆவியானவருக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டதுன்னு சொல்கிறாங்க. ஆக ஆவியானவருடைய முழுமையான பிரசன்னம், அவருடைய வழிநடத்துதல், ஆலோசனை அந்த இடத்துல இருந்துச்சு. சில பேர் சொல்லுவாங்க பரிசுத்த ஆவி தான் அது அடிச்சுட்டு போகும் அப்படின்னு. கிடையாது. ஆவியானவர் ஆழ்தத்துவம் உள்ளவர். அதாவது ஒரு பவர் கிடையாது. இவங்க சொன்னாங்க இது பவர், பவர் இல்லை, ஆவியானவர். பரிசுத்த ஆவியாவிக்காக அவர் நலமாய் கண்டதுன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு தீர்க்கக்கூடிய கிருபை இருந்திருக்கிறது. அதாவது அந்த பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். ஒரு நபர் யோசிப்பது போல் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குதுன்னா பர்சனாலிட்டி.
ஓகே, நம்ம திரும்ப வருவோம். 21வது வசனத்தில் என்ன இருக்குன்னா, மோசேயினுடைய ஆகமங்கள் இந்த ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயங்கள் வாசிக்கப்பட்டு வருகிறபடினாலே பூர்வ காலங்கள் தொடங்கி சகல பட்டணங்களில் இந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டே என்கிறார். ஏன் எழுதப்பட்டிருந்ததுன்னா, இப்போ அவங்க மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து அவங்க என்ன சாப்பிடணும், எங்கே போகணும், எதை வணங்க வேண்டும், எதற்கெல்லாம் அசூசிகள் எல்லாம் நீங்க இருக்க வேண்டும்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது அவங்களுடைய என்ன சொல்லலாம், பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி அப்படின்னு சொல்லப்படுது. 2 விதமான பரிசுத்தத்தை குறித்து அவர் பேசுகிறார். ஒன்று சரீர பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறாரு, 2வதாக சடங்காச்சாரத்தினுடைய பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறாரு. இந்த 3 காரியங்கள் வருது பார்த்தீங்களா? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது, அதற்கு வேசித்தனத்தை பின்னாடி வச்சுக்கிடுவோம், நெருக்குண்டு செத்தது, ரத்தம், இது எல்லாம் சடங்காச்சாரத்தின்படி ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. அதுக்கடுத்ததாக நம்ம இந்த பகுதியில் பார்க்கிறோம், வேசித்தனம் சரீர பிரகாரமாக ஒரு மனுஷனை குற்றப்படுத்துகிறது. இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்தது. இதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. ரொம்ப தெளிவாக நம்ம விபச்சாரத்தை குறித்து சொல்லலாம், விபச்சாரம் செய்ய மாட்டோம். ஆனால் மற்ற காரியங்கள் நியாயப்பிரமாணத்தினுடைய அடிப்படையில் தான் இருந்துக்குது. இப்போ 2 காரியங்கள், ஒன்று ஆராதனை முறைமையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இதெல்லாம் விக்கிரக ஆராதனையோடு சேர்ந்து தான் அவங்களுக்கு படைக்கப்பட்டவைகள். அதற்கடுத்தது அசூசியானவைகள், இரத்தம் சாப்பிடுவது, இதெல்லாம் அந்த ஆராதனையினுடைய முறைமையாக இருந்திருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லை, மற்றவர்களுடைய முறைமையாக இருந்திருக்குது. இப்போ இவங்க 2 பேரும் இஸ்ரவேல் ஜனங்களும் வந்துட்டாங்க கர்த்தருக்குள்ளே, புறஜாதியாரும் கர்த்தருக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடணும். இந்த ஒன்றா உட்காந்து சாப்பிடும் பொழுது சரீர பிரகாரமான அசூசிகள் நீங்கி, அதே போல் நம்முடைய சடங்காச்சாரமான அந்த அசூசிகளும் நீங்கி, 3வதாக நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் உள்ள அசூசிகள் நீங்கினாதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை சுளிக்காமல் சாப்பிடலாம் உட்காந்து. கர்த்தருடைய பந்தியில் வரும் பொழுது நீங்கள் ஒரு சாப்பாடை வச்சுருந்து அது இவங்களுக்கு பிடிக்காம, அல்லது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இவங்களுக்கு பிடிக்காமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா, உங்களுக்குள்ள ஐக்கியம் இருக்காது. அப்போ என்ன செய்யணும், ஒரு ஜென்ரலாக ஒரு காரியத்தை கொண்டு வருவோம். என்ன ஜென்ரலாக, விபச்சாரத்துக்கு எல்லாருமே வெளியே இருக்கணும். சரி, சரீரப்பிரமாணம். ஏன்னா எப்போவுமே விக்கிரக ஆராதனையோடு சேர்ந்து விபச்சாரம் வந்துட்டே இருக்கும். விபச்சாரம் இருக்கும்னா அங்கே நிச்சயமாக அங்கே ரத்தங்கள் இருக்கும், ரத்தம் சிந்துதல் இருக்கும். நிச்சயமாக விக்கிரக ஆராதனைன்னா ரத்தம் சிந்துதல் இருக்கும். சிலர்லாம் ஒரு இதில் நான் பார்த்தேன், அதாவது தங்களுடைய பவரை காட்டுறதுக்கு அந்த ரத்தத்தை குடிப்பாங்க, காவு வெட்டிட்டு ரத்தத்தை குடிக்குவாங்க, அப்படியே எடுத்து உடம்பெல்லாம் பூசுவாங்க. அப்படி இதெல்லாம் கலாச்சார குளறுபடிகள், அதாவது கர்த்தருக்கு விரோதமாக செய்யக்கூடிய கலாச்சார குளறுபடிகள். ஏன் இங்கே சொல்கிறாங்கன்னா, ரொம்ப தெளிவாக ஒரு யூத கிறிஸ்தவனும் ஒரு பிரஜாதி கிறிஸ்தவனும் கர்த்தருடைய பந்தியிலே சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த பந்தியானது அசூசிப்படக்கூடாது. ஏன்னா இதை வாசிக்கிறவங்களும் அங்கே இருக்கிறாங்க, அவங்களும் வருவாங்க. அதனால் இதெல்லாம் நீ விலக்கி இருப்பது நல்லது. ஒன்று சரீர அசூசி நீங்கும், அடுத்ததாக உங்களுடைய கலாச்சார அதாவது ஆராதனை முறைமையில் உள்ள அசூசி நீங்கும், 3வதாக நீங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் உள்ள அசூசிகள் நீங்கும். கர்த்தருடைய பந்தின்னு சொல்லும்போது ஐக்கிய பந்தியும் இருந்தது. அதில் அதை தான் நான் சொல்கிறேன், ஐக்கிய பந்தியில். அதாவது சாப்பிடும் பொழுது நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம். அதாவது கர்த்தருடைய பந்தியில் எல்லாருமே உங்கள் சபையிலெல்லாம் ஒரு வீட்டிலேருந்து கொண்டு வர்றாங்க, எல்லாருமே வச்சு சாப்பிட வர்றாங்க. இப்போ யூதர் ஒருத்தர் இருக்கார், அவரும் அவருடைய சாப்பாடெலாம் கொண்டு வர்றாரு, கோஷேர் மீட்டுன்னு சொல்லுவாங்க, அதை கொண்டு வர்றாரு. இப்போ நம்ம சபையில் செய்ய மாட்டோம், ஆனால் யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்க நமக்கு தான் ஒன்றும் இல்லையா அப்படின்னு ரத்தத்தை பொறிச்சு கொண்டு வந்துடுறாங்க. ரத்தம் பொறிப்பாங்கள்ல, ரத்தத்தை போட்டு பொறிச்சு இன்றைக்கி கர்த்தருடைய பந்திக்கு நாங்கள் கொண்டு வரோம். அப்படிங்கும்போது அந்த யூதர் என்ன செய்வார், நான் சாப்பிட மாட்டேன். அப்போ கர்த்தருடைய பந்தி என்ன செய்து பிரிந்து போகிறது, ஐக்கிய பந்தி பிரிந்து போகிறது. அப்போ அவங்கள அஃபண்ட் பண்ணாதீங்க, அவங்கள என்ன செய்யாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் விருத்த சேதனத்தை கொண்டு போய் இவங்களை தடக்கல் போடுறது மாதிரி நீங்கள் இந்த ரத்தத்தையும் அசுத்தத்தையும் கொண்டு அவங்கள தடக்கல் பண்ணாதீங்க. அவ்வளோதான், சிம்பிள் மேட்டர், ரொம்ப சிம்பிள். ஆமாம் இல்லையா? ஆமாம். இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களுடைய வாழ்க்கை முறையிலே ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, தடக்கலையோ மற்றவருக்கு எரிச்சலையோ மற்றவருடைய விசுவாசத்தை குலைந்து போகப்படியாக நம்ம செய்யக்கூடாது, இடறுதலாக இருக்கக்கூடாது.
இருந்தால் என்ன எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் ஒட்டி இங்கே மீன் பிடிக்கக்கூடாதுன்னு எழுதி போட்டுருணும். அவ்வளோதான். வசனம் இருக்க மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுறதும் உனக்கு ஒரு சகோதரனுக்கு இடலாம் இருந்தால் அதே செய்ய வேண்டாம். ஆமாம், நிறைய இடங்களில் நம்ம தான் செய்கிறோம். அதாவது ஒரு இடத்துல நாங்கள்லாம் வட இந்தியாவில் இருக்கும் பொழுது நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது. இந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு முட்டை கொடுக்குறதுனா கூட அவங்க ஊரை விட்டு எங்கேயாவது போன பிறகு தான் கொடுக்க வேண்டியது. ஏன்னா இடரெல்லாம் இருக்கக்கூடாது அவங்களுக்கு. இதன் மூலமாக சுவிசேஷம் வளராது. அதாவது எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாவற்றையும் செய்ய மாட்டேன். ஏன்னா யாருக்கு எங்கே எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துடும். சுவிசேஷத்தில் நம்ம மாற்றப்பட கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதுங்கிறது எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் நான் சாப்பிட்ற மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ ஒருத்தனுக்கு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா, எப்பா நான் அதை சாப்பிட்லப்பா வேணா விட்டுறேன் உனக்காக, நான் சாப்பிடாதனால நீ ஏற்றுக்கொண்டேன்னா நிச்சயமாக நான் சாப்பிட்றேன், அதில் சாப்பிடாமல் இருக்கிறேன். அவன் சாப்பிட்றவங்களுக்காக சார். ஓகே, ரொம்ப சிம்பிள். இது என்னென்னா, இதில் கொடுக்கப்பட்டது என்னென்னா, கர்த்தருடைய பந்தியிலே வரும்பொழுது ஒருவருக்கு ஒருவர் இடரலாக இருக்கக்கூடாது. இதில் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இருக்கணும்னா இந்த பிரச்சனைகளையும் நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எப்படி இருக்குது இந்த விளக்கம்? ரொம்ப அழகாக இருக்கா? நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸால் இந்த விளக்கம் என்னங்க? விளக்கத்தை சொல்கிறாங்களா? ஆமாம், அதாவது இந்த 3 பிரச்சனைகள். ஒன்று அவருடைய சரீர பிரகாரமான ஒழுக்க பிரகாரமான அசூசிகள். இரண்டாவது அவருடைய கலாச்சாரம் அல்லது ஆராதனைக்குரிய அசூசிகள். மூன்றாவது இதில் அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள அசூசிகள். இந்த அசூசிகள் எல்லாம் நீக்கிட்டிங்கன்னா நீங்கள் அவங்க எந்த விதமான அசூசியும் படமாட்டாங்க. அவங்க உட்காந்து சாப்பிட்டு போயிடுவாங்க அவங்களோட. இதையே நீங்கள் தடுக்கிறீங்க. ஒருவேளை இவங்க இதனால தான் சாப்பிடாமல் போயிட்டாங்களோன்னு தெரில. கலாத்திய நிருபத்தில் எழுதுகிறாங்கல்ல, முன்னாடி சாப்பிட்டு இருந்தாங்க இப்போ நிறுத்திட்டாங்கன்னு. ஏதோ எங்கேயோ ஒரு ரத்த வாடை அடிச்சிருச்சு எங்கேயோ இல்லையா, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதனால் உங்களோட சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? அது அடிப்படையிலே இவங்க நீங்கள் விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லி வந்திருக்காங்களோ? ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் என்றால், அது சபையை சீர்குலைக்கும் என்றால், நிச்சயமாக அந்த பிரச்சனைகளை தீர்க்குவதற்காக சில காரியங்களை நாம் விட்டு விடுவது நல்லது. இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் நம்ம யாருமே கிறிஸ்தவர்கள் யாருமே செய்கிறது கிடையாது. ஏன்னா அது சுகாதார பிரகாரமாக நீங்கள் சொல்கிறீங்க, எதை சாப்பிடணும்னு சொல்கிறீங்க. அடுத்ததாக ஒழுக்க நெறியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக ஆராதனைக்கு அடுத்த காரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கடைப்பிடிக்கிறதுல ஒரு பெரிய இதில்லை. ஆனால் என்ன நான் சொல்ல வரேன்னா, இதை கடைப்பிடிக்கிறதுனால ஒரு மனுஷன் பரிசுத்தமான அல்ல, அவன் பரிசுத்தமாய் ஆக்கப்பட்டதுனாலே ஐக்கியத்தை காட்டுக்கொள்ள முடியாது அவன் கடைப்பிடிக்கிறானே தவிர, இதன் மூலமாக அவன் என்ன செய்ய ரசிக்கப்பட முடியாது. நான் இதெல்லாம் சாப்பிடாம இருக்கேன், நான் ரசிக்கப்பட்டேன்னு சொல்ல முடியாது. இப்படிலாம் பந்தா காமிச்ச அந்த யூதர்கள் அந்த எருசலேம் தேவாலயத்தில் நறுங்குண்டதையும் நொறுங்குண்டதையும் ஊனத்தையும் இழுத்துன்னு இருக்கிறதையும் வியாதிப்பட்டதையும் தான் பலி செலுத்தி இருக்கிறாங்க. அப்படி செஞ்சுட்டாங்க. அப்படிதான் செஞ்சு மைக்கேல் அதுன்னு சொல்றாரு. கூட அவங்க ஓனர் கொடுப்பியா நீ அது மாதிரி அப்படியே கேட்கிறாரு. இந்த டிமானிட்டேஷன் வந்தப்ப எல்லாம் 1000 rupees நோட்டை இந்த இது காணிக்கையில போட்ட மாதிரி கட்டுக்கட்டா 500 ரூபாயும் 1000 ரூபாய் நோட்டையும் கொண்டாந்து காணிக்கையில போட்டது மாதிரி. தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு எந்த வசனம் அது? மல்கியா புத்தகத்துடைய 1வது அதிகாரம் 13-14 வாசிங்க. இல்ல, தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவர் அங்க வச்சிட்டு சில இதை வச்சுட்டு மறைச்சு வச்சுட்டு கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாக இருக்கிறது, நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி திறனமாய் பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு காணிக்கையாக செலுத்துகிறார்கள். நீங்கள் அந்த வசனத்தை நல்லா அதாவது வாசிங்கன்னா, இது எவ்வளோ விஷமாக இருக்கிறேன். என்ன எப்போ பார்த்தாலும் மீட்டிங் வச்சுட்டு கேட்குறாங்க பணம் இல்லை சொல்லுவாங்களே, இல்லை போன வாரம் தான் மீட்டிங் வச்சிங்க மறுபடியும் பணம் கேட்குறீங்க. இதே தொந்தரவு போச்சு. இந்த பாஸ்டர் வந்தானாலே என்ன செய்யணும், இவருக்கு ஒரு கவர் கொடுத்துட்டு போயிடுவாங்க, பணம் கேட்பாங்க, அடிக்கடி பணம் கேட்குறாங்களே, எல்லாத்துக்கும் கேட்குறாங்க, தும்முனாலும் கேட்குறாங்க, இருமுனாலும் கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கியா, கர்த்தருக்கு பழி செலுத்துறது, கர்த்தருக்கு கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க சொல்கிற மாதிரி இவ்வளோதையும் வச்சுக்கிட்டு இவ்வளோதையும் செஞ்சுட்டு நறுங்குண்டது நொசல் கொண்டதெல்லாம் செய்யக்கூடாது, இருந்தாலும் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. 8வது வசனத்தில் அதான் சொல்கிறார், கண் ஊனமானதையும்
பலி இட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. அப்படின்றாங்க. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே, அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமா இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆபீஸ் இருக்கே கொடுக்க மாட்டேன். என்னது என்னாச்சு? பலி மாத்திரம் இல்ல, அதாவது ஒரு கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கறது அர்ப்பணிக்கிறதையும் நம்ம இந்த பிள்ளை வந்து ரொம்ப படிச்சிருக்கு, இது நல்ல வேலைக்கு போட்டோம், இது ஒண்ணுமே படிப்பே வராது, இது மக்கு, இது பாஸ்டர் ஆகிறதான் லாயக்கு, இல்ல 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 இது மக்கு பாஸ்டர் ஆகிறதான் லாயக்கு. உங்களை சொல்லல உங்களை சொல்லல ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கும் நிறைய வீடுகள்ல வந்து அப்படி. ஆமா, அந்த நீ போய் டாக்டரா நீ போய் சம்பாதிக்கணும்னா, நீ என்ஜினியரா சம்பாதிக்கணும்டா, உனக்கு வந்து முன்னாடியே வரல, நீ எல்லாரையும் வந்து என்ன ஒரு மாதிரி அடியாள் மாதிரி பண்ணிட்ட, நீ வந்து மிஷினரியா போகலாம், மிஷினரியா போகிறதுக்கு அடியாள் ஆகணுமா, அல்லது நீ பாஸ்டர் ஆகலாம் இப்படின்னு சில ஒரு ஒப்பு கொடுத்து இருந்த நாளைக்கு இப்போ பசங்க யாருமே வரமாட்டேங்கிறாங்க ஊழியத்துக்கு.